யுபிஎஸ்சி தேர்வில் நேரடி நியமனம் என்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்று திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் எச்சரித்துள்ளார். மருத்துவர்களை பாதுகாக்க தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும். கனிமவள கொள்ளையை தடுக்க அதிகாரிகளுக்கு கட்டாய உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். யூபிஎஸ்சியில் இன்னைக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 45 பொசிஷன் ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷ்னல் செக்ரட்டரிக்கு லேட்டரல் என்ட்ரிக்காக கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இந்திய ஜனநாயகத்துக்கே ஒரு பெரிய பாதிப்பு தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த லேட்டரல் என்ட்ரியில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி ஆட்களை மட்டுமே உள்ளே கொண்டு வந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு அன்பயஸ்ட் நேச்சர் ஆஃப் த பியூரோக்ரஸி இதனால் பாதிக்கப்படும். நம்மளுடைய எல்லா அமைப்புகளிலும் இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்படி தான் நான் பார்க்குறேன். தமிழக அரசுக்கு 2 விஷயம். ஒன்று பெண்களுடைய சேஃப்டி எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ எந்த பொசிஷனுக்கு வந்தாலும் தேர் சேஃப்டி இஸ் நாட் பீங் கேரண்டீட். அது நம்ம தமிழக அரசாங்கம் அதை பார்க்கணும். 2வது மருத்துவர்களுடைய ஒரு சேஃப்டியை கூட நம்ம இப்போ பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். நிறைய இடங்களில் பல சிகிச்சை பெறுறவங்களுடைய உறவினர்கள் மருத்துவர்களை தாக்குவதை நம்ம பார்க்குறோம். கொரோனா பீரியடில் பார்த்தோம். ஆனால் மருத்துவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டும். அவங்க சேஃப்டியை நம்ம என்ஷூர் பண்ணணும். அப்போ தான் நம்ம சமுதாயத்தில் நம்ம நம்பிக்கையாக ஒரு டாக்டர் வேலை செய்ய முடியும்.